வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை தமிழ்நாடு அரசு சற்று முன் அறிவித்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா 10, 12 டிகிரி அதனைத் தொடர்ந்து டிப்ளமோ முடித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கி வருகிறது. இந்த உதவித்தொகையை பெற சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் இந்த உதவித்தொகையை பெறலாம். இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் முக்கிய அறிவிப்பில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 31/12/2004 அன்றைய தேதியில் 5 வருடம் முடிவடைந்த முறையாக பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மேல்நிலை வகுப்பு +2 பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுதாரர்கள் அனைவரும் தகுதி உடையவர்கள் ஆவர். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவு செய்த அன்ற தேதியில் ஓராண்டு முடிவடைந்த பதிவுதாரர்கள் தகுதி உடையவர்கள் ஆவார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை பொறுத்தவரை 45 வயதிற்காக இருக்க வேண்டும். இதர பிரிவினர் 40 வயதிற்காக இருக்க வேண்டும். அதிகபட்ச குடும்ப ஆண்டு வருமானம் 72,000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு மற்றும் வயது உச்சவரம்பு எதுவுமே இல்லை. அரசின் முதியோர் உதவித்தொகை அதாவது கேப் பெறுபவர்களாயினும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதி இல்லை. பயன்தாரர் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் பயில்வராக இருக்கக்கூடாது. இத்தகைய உள்ளடக்கிய பதிவுதாரர்கள் தமிழக அரசால் கீழ்கண்ட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியின்மைக்கு 200 ரூபாயும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபாயும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 400 ரூபாயும், பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 600 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மாதம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் எழுத படிக்க தெரிந்த மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 6,000 ரூபாய், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 750 ரூபாய், பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 1000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் மேற்கண்ட தகுதியுடையவர்கள் பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, அசல் அதாவது பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் அசல் குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் நேரில் வருகை புரிந்து விண்ணப்ப படிவத்தில் வசிக்கும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம். விண்ணப்பதாரர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் எவ்வித ஊதியமும் பெறும் பணியிலோ அல்லது சுயதொழிலில் வேலை வாய்ப்பில் ஈடுபவர்களாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே 3 ஆண்டுகள் உதவித்தொகை பெற்றவர்கள் மற்றும் பொறியியல், மருத்துவம், விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற தொழிற்கல்வி பட்டப்படிப்புகள் முடித்தவர்கள் வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை பெறும் தகுதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கேட்டகரியில் யாராவது இருந்தீர்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை மாதம் கொடுக்குறாங்க. மறக்காம போய் பெற்றுக்கொள்ளுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல்